அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 2 ஆம்பள பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் காலேஜுக்கு போறாங்க. காலையில 7:30க்கே கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு 7:30க்குள்ள நானு லஞ்ச் ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில கட்டி குடுத்துடணும். நான் ஒரே டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கிறதுனால சுடு தண்ணி கொதிக்க வச்சு, அதில டிஃபன் பாக்ஸ கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் நானு. நைட்டு பார்த்தீங்கன்னா, நானு சிக்கன வாங்கின்னு வந்து வச்சிருந்தேன். நைட்டு வாங்கின்னு வந்து வச்சிருந்து, காலையில எடுத்து சிக்கன் பிரியாணி செய்றேன். அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, நானு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்பல்லாம் அம்மா லஞ்ச் எல்லாம் யாரும் செய்து குடுக்கல எனக்கு. காலை சாப்பாடு சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், சாப்பிடாவிட்டாலும் போயிடுவேன். மதியம் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். கவர்மெண்ட்லேருந்து மதிய சாப்பாடு போடுவாங்க. அத தான் வாங்கி சாப்பிட்டோம். ஆனா, இப்ப இருக்கிற என் பிள்ளைங்கள நான் செல்வாக்கா வளர்க்குறேன். அவங்களுக்கு ஃபோன்லேருந்து, காலேஜ்லேருந்து படிப்பு செலவு எல்லாமே ஒரு செல்வாக்கா தான் வளர்க்குறேன். இப்ப இருக்கிற காலகட்டத்தில எல்லா பிள்ளைங்களையும், எல்லா பேரண்ட்ஸுங்களும் அப்படி தான் வளர்க்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா, பிரியாணி செய்யறதுக்கு பாஸ்மதி அரிசி வாங்கல. சாதம் வடிக்கிற அரிசியிலேயே நான் பிரியாணி செய்றேன். பார்த்தீங்கன்னா, அப்புறம் பெரிய டிஃபன் பாக்ஸில தான் குடுத்து அனுப்புறேன். அங்க கூட படிக்கிற பிள்ளைங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. நெறைய சிக்கன் பீஸ் வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சைட் டிஷ்ஷா தொட்டுக்கிறதுக்கு முட்டையும் அவிச்சு எடுத்துக்கினேன். தொட்டுக்கிட்டு அதன் பிறகு தயிர் பச்சடி எடுத்துக்கிட்டேன். இப்ப பாருங்க, ஒரு முட்டை உரிச்சு எடுத்துக்கினேன் பாருங்க. நான் நெறைய பல வருஷமா வீடியோ போடுறேன். எனக்கு லைக்கும் வரல, சப்ஸ்கிரைபும் வரல, வியூவர்ஸும் போகல. என்னுடைய வீடியோவ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன லஞ்ச் மதியத்தில கட்டி குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில சொல்லுங்க.